ಬರಬೇಡ, ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ ನಮ್ಮ ತಾಯಿ ತವಪನಿಗೆ ತವಪ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೀವು ತಗಪ ಎಲ್ಲಿ ಇದ್ರ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲವ. ಅದಕ್ಕೆ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜದಕ್ಕೆ ನಾನು ಇರ್ತಾನೆ. ನಿನಗೇನು ಬಾಳೆ ಸಿಟ್ಟಾಗ್ತಾವೆ, கண்ணு ஓடித்தா இರಲ್ಲ. எப்போ வந்த? போன மாதம் வந்தேன். எத்தனை நாள் உனக்கு டைம் கொடுத்தேன், வாய்தா கொடுத்தேன்? 43 நாள். எத்தனை நாளில் வந்துச்சு? 40 நாளில் வந்துருச்சு. ஆனால் வீடு போயிடுச்சு, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. எனக்கு அவன் வேணாம்.
நேர வேலையில கூப்பிட்டு வச்ச போது இன்னையில சாராயோ கருத்து மீன் கடைகளே ஏய் பொன்னாக கரப்பா ஏய் மாளிகவரத்து கருப்பண்ணா அந்த நேரத்திலே ஆடுகின்ற வேலையிலே அஞ்சாதமாகவே அங்கே வர வேணும் அந்த காந்தாளுக்கு பெங்களூர் கருமசாமி உத்தரவிட்டு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேட்க வந்தது. கருமசாமி ஒண்ணு உடல்நிலை சரியில்லை. అదే కేళక నా కేಳ್ತೀನಿ సుందరి అక్కడ ముక్కో కర్మసాని అక్కడ ಹೋಗಯ್ಯ ನಾ ಕರೀತೀನಿ ಹೋಗೋ ನಾ ಕರೀತೀನಿ குடும்பத்தை பார்த்தியா உன்னுடைய மக்களை பார்த்த இக்கಡೆ ಬಾ உன்னுடைய மக்களை பார்த்த ನಿನ್ನ ಜದಕ್ಕೆ ನೋಡಿದೆಯಾ ನಿಮ್ಮ ಮನ್ಯಾಗ ನೋಡಿದೆ ಎಷ್ಟು ದುಡಿದ್ರು 10 ರೂಪಾಯಿ ನಿಲ್ಲಂಗಿಲ್ಲ ಎಲ್ಲ ಖರ್ಚಾಗ್ತಾವ ಏನೋ ಎಲ್ಲ ಖರ್ಚಾಗ್ತಾವ ಒಂದು ಹೋದ್ರೆ ಒಂದು ಏನೋ ನಿಲ್ಲಂಗಿಲ್ಲ 10 ರೂಪಾಯಿ ಇದ್ರೆ 20 ರೂಪಾಯಿ ಖರ್ಚಾಗ್ತಾವ ಆಯ್ತಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಕರ್ಮಸಾಮಿ ಯಾರಕ್ಕೂ ಏನು ನೋವು ಬರಬೇಡ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ ನಮ್ಮ ತಾಯಿ ತವಪನಿಗೆ ತವಪ ಇಲ್ಲ ನೀವು ತವಪ ಎಲ್ಲಿ ಇದ್ರ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲವ ಅದಕ್ಕೆ ಕರ್ಮಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜದಕ್ಕೆ ನಾ ಇರ್ತಾನೆ ನಿನಗೇನು ಬಾಳೆ ಸಿಟ್ಟಾಗ್ತಾವೆ ಕಣ್ಣು ಓಡ್ತಾ ಇರಲ್ಲ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋದ್ರೂ ಅವನಿಗೇನಪ್ಪ ಬಾಳೆ ದುಡ್ಡು ಇರ್ತಾವೆ ಅವನ ಇಲ್ಲೇ ಒಂದು ದುಡ್ಡು ಬಂದುಬಿಡ್ತದೆ ಅಂದ್ರೆ ನೀಗೆಲ್ಲ ಬೇಯ್ತಾರೆ ನಿನಗೆ ಕಣ್ಣು ಮನೆಗಿರೋ ಮುಕ್ಕಂಡ್ರೆ ಮತ್ತೆ ಕೈಗಳು ಮೈಯೆಲ್ಲ ಆರಾಮಿಲ್ಲ ಸಿಟ್ಟಾಗ್ತವೆ ಅದಕ್ಕೆ ಕರ್ಮಸ್ವಾಮಿ ಉತ್ತರವಿಟ್ಟು ನಿನ್ನ ಜದಕ್ಕೆ ಇರ್ತೀನಿ ಏನು ಖರ್ಚಿಲ್ಲಂಗೆ ನಾನು ನೋಡ್ತೀನಿ ಕೆಲಸ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಕೊಡ್ತೀನಿ ಇವಾಗ ಕೆಲಸ ಇಲ್ಲವೇ ಯಾರಿಗೆ ಇಬ್ಬರು ಲಗ್ನ ಆಗೋದು ಯಾರಿಗೆ ನಾನು ನಿನಗೆ ಇಬ್ಬರು ಹೇಳಿದೆ ಯಾರು ನಿಮ್ಮ ತಾತನಿಗೆ ಯಾರು ಪೂಜಾರಿ ಪೂಜಾರಿ ಯಾರಿಯಾ ಅದೇ ಮತ್ತೆ ಇಬ್ಬರು 2 ಲಗ್ನ ಆಗಿರ್ಬೇಕ ಅದೇ ಹೇಳ್ತೇನೆ ಇಬ್ಬರು 2 ಲಗ್ನ ಆಗಿರ್ಬೇಕು ಅದಕ್ಕೆ ಕರ್ಮಸ್ವಾಮಿ ಉತ್ತರವಿಟ್ಟು ಇವಾಗ ನಿನಗೆಲ್ಲ ಮೋಸ ಆಗ್ತವೆ ಯಾಕೆಂದು ಕೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮುದುಕ್ಯಾರು ಹಂಗಿಂದ ನೋಡ್ರೆ ಎಲ್ಲ ಪಾವ ಜಾಸ್ತಿ ಇರ್ತವೆ ಅದಕ್ಕೆ ಇವಾಗ ನಿನಗೆ ಲಗ್ನ ಆಗಿಲ್ಲ ಎಲ್ಲ ಖರ್ಚು ಸೆಲವು ಭೂಮಿ ಇದ್ರೆ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ ಕರ್ಮಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದು ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆಯಾ ಒಳ್ಳೆ ಎಡ ಹಂಗೆ ನೋಡ್ರೆ ಲಗ್ನ ನಾನು ಮಾಡಿ ಕೊಡ್ತೇನೆ ಇವಾಗ ನಿನಗೆ ನಮ್ಮ ಮೈ ಆರಾಮಿಲ್ಲ ಸೇರ್ಕೆ ಬೇಡ ಇವಾಗ ಕ್ಯಾಶ್ ಇಲ್ಲ ಅಮೌಂಟ್ ಇಲ್ಲ ಫುಲ್ ಲಾಸ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಯಾಕೆ ನೀ ನನ್ನ ಕೇಳಿ ಹೋಗದೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ ನೀನು ಅದೇ ಹೇಳ್ತೇನೆ ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನನಗೆ ಇದೆಲ್ಲ ಹೇಳಿ ಅಂತಾರೆ ನೀನು ಕೆಲಸ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕಲ್ಲ ಕರ್ಮಸ್ವಾಮಿ ಉತ್ತರವಿಟ್ಟು ನಿನ್ನ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆ ನಿನ್ನ ಕೆಲಸ சரி கருப்பசாமி விளக்கோ பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி கருப்பசாமி உடனே பாப்பா பாப்பா கொஞ்சம் ஒழுங்குமா அம்மா கொஞ்சம் ஒழுங்குங்க வரங்க ஒழுங்குமா அப்படியே கீழே கீழே क्या बोलो क्या विनोद क्या लापड़ा में आएगा दूर में लड़की वाला என்ன சண்டை ஓட்டுட்டு இருக்கிறா வீட்டில்
கடன் தொல்லைக்கு அங்கிட்டு என் பிள்ளைகிட்ட சண்டை ஓட்டு என்ன பண்றது? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு செலவை கொஞ்சம் குறைக்கணும். புரியுதா? வருமானமும் வருது. இன்னைக்கு எதுவுமே பொருளாதாரம் நிற்கலை. அதே மாதிரி கருப்பசாமி தேவையில்லாத சண்டை சச்சரவு. இன்னைக்கு கட்டுமனை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் செலவும் ஆயிருக்குது. கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. அதனால கருப்பசாமி பிள்ளைங்க தலைக்கு மேலே வந்துருச்சு. அதுங்களுக்கு என்ன பண்ணுறது? இப்போ 10 ரூபா கையில் காசு இல்லை. புரியுதா? அதே மாதிரி கட்டுமனையிலே கொஞ்சம் மனசில் சந்தேக பிரச்சனை. யாருக்கு ஓடுது? வேண்டாம். புரியுதா? ஆனால் கருப்பசாமி சிறப்பாக வலியுறுத்துறேன். புரியுதா? தொழிலும் சிறப்பாக அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு குளறும் இல்லாத நல்லபடியாக மேல்மைக்கு கொண்டு வந்தேன். யார் சஞ்சிங்கிறாரு வராங்கல்ல. இருந்தாலும் கருப்பசாமி சொந்தம் வந்ததான் வந்துருக்காங்க. இருந்தாலும் கருப்பசாமி யாராக இருந்தாலும் கருப்பசாமி நான் விரட்டிடுறேன். உங்களுக்குன்னு எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பசாமி நான் தீர்வு போன் சோக்குள்ளோ மூஞ்சி பார்க்குறதா என்னன்னு கேட்குறேன். போலோ பாப்பா உன்னதான் கேட்குறாங்க. क्या हिंदी नफो मालूम. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு சிறப்பாக வலியுறுத்துறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி காதல் திருமணம் வாழ்க்கை வருது. யாரு? நான் சொல்றது ஓம் பிள்ளைன்னு சொல்ல. காதல் திருமணம் ரத்த சம்பந்தப்பட்டவங்க. பெரியப்பாக்கா சித்தாப்பாக்கா அவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். பெரியப்பன் சித்தப்பன் எங்கிட்டு வருது? அவெல்லாம் போயிட்டான். இவனுக்கே 47 வயசுல ஆகுது. 37 10 வயசு மறந்துட்டு ஜாதகம் இல்லையே. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக தொழில் அமைச்சிடுறேன். நல்லபடியாக வருமானத்தை வடிவத்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாத சிறப்பாக தொழில் அமைச்சு கொடுத்தேன். வேற என்ன கேட்குறேன்? நான் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுத்துறேன். நீ அகலக்காலை வைக்கிற கொஞ்சம் எந்த ஒரு நோய் நொடி இல்லை கருப்பசாமி நான் காப்பாற்றுவேன். உத்தரவிட்டு வந்து கைக்கு வந்து போயிருக்கணுமே. கருப்பசாமி கணவன் மணி அப்படின்னு பார்த்தா பிரிஞ்சு இருக்குது. என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா கருப்பசாமி 40 நாளில் அழைச்சி கொண்டு வந்து வரேன். 40 நாள் வந்துச்சா இல்லையா? இப்போ எங்க ஸ்டேஷனுக்கு போயிடுச்சா இல்லை கோர்ட் ஏறிக்கணுமே? எனக்கும் உனக்கும் பிடிக்கல. அதனால் நான் விவாகரத்து கொடுக்குறேன் அப்படின்னு கருப்பசாமி. அது எங்கிட்டு போனாலும் கருப்பசாமி என்ன அதையே வச்சு அமைச்சிக்கலாமா? கருப்பசாமி அது எத்தனை கோர்ட் ஏறினாலும் அந்த கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறது யாரு? என்னன்னு என்னன்னு அங்கதான் வாழன்னு கருப்பசாமி உத்தரவிட்டு மீறி வந்தால் சேர்த்திப்பில்ல. ஆனால் திருப்பியும் பிரச்சனை வரும். நான் சொல்றது அந்த தாயால திருப்பியும் பிரச்சனை வரும். கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு இன்னும் ஒரு 60 நாள் அவகாசம் உண்டு. 40 நாளில் கொண்டு வந்தோம். எங்கே இருக்குதுன்னு தெரியாது இருந்தேன். நீ இங்கிட்டு எப்போ வந்த? போன மாதம் வந்த. எத்தனை நாள் உனக்கு டைம் கொடுத்த? வாய்தா கொடுத்தேன். 43 நாள். எத்தனை நாளில் வந்துச்சு? 40 நாளில் வந்துருச்சு. ஆனால் எங்கே போயிடுச்சு? கோர்ட்டுக்கு போயிடுச்சு. எனக்கு அவன் வேணாம். ஆனால் கொஞ்சம் நீயும் சந்தேக பிரச்சனையும் பண்ணிட்டேன். அவங்க பண்ணாலும் இன்னைக்கு நீயும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டாகிட்டேன். ஆனால் கருப்பை உத்தரவிட்டேன். இப்போ அது போனாலும் 60 நாள் நாங்கள் இருக்க விட மாட்டேன். பிரச்சனையை உருவாக்கி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். கருப்பசாமி உத்தரவிட்டேன். எனக்கு எந்த ஒரு குளறும் இல்லாத ஆடி மாதம் எனக்கு பால் கூடாது. அது எங்க வந்துட்டா நீங்கள் அடுத்த மாதம் தான் எடுக்கணும். அடுத்த மாதத்தில் அடுத்த வருஷத்தில் வர வச்சிடலாமா? அப்புறம் என்ன? அது நான் தான் கூட்டி வந்துட்டேன். ஸ்டேஷனே ஏறிடுச்சு. எங்கிட்ட போனாலும் 60 நாள் நான் மீண்டும் கொண்டு வரேங்கிறேன். அப்புறம் நீ பால் போனேன்னா பணம் 10,000 20,000 முழுங்க கேட்டேன். ஒரு 10 ரூபா பால், ஒரு தேங்காய், மாயலை, ஒரு தலையில் வச்சு அங்கிட்டு இருந்து கொண்டு வர்றது என்ன உனக்கு கஷ்டம்? என்ன
இன்னும் பல பிரச்சனை, பல அவச்சொல்லி ஸ்டேஷனை ஏற வச்சு எனக்கு எதுவுமே வேணாம், என் புருஷனோட போய் பொழைச்சா சரின்னு நான் வலியுறுத்தேன். சத்தியம் என்ன கருப்பசாமி உத்தரவிட்டு அதை ஒரு நாளில் ஒப்படைச்சிடலாம். இது சத்தியம். வண்டிக்கு போகிறதா சொத்து பிரச்சனை யாருக்கு? சொத்து பிரச்சனை யாருமா? சொத்து பிரச்சனையா? சொத்து பிரச்சனை. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் காலை முட்டை நாளுக்கு நான் என்னைக்கு அந்த குடும்பத்தில் போய் உக்காந்தேனே அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனையாகவே இருக்கு. இந்த இல்லையா தானே? ஆமாண்ணா ஆமாம், பொய் சொல்கிறேன்னா கருப்பசாமி நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லு. இங்கிட்டு வாயா. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு பல தொந்தரவு, பல செய்வன பிரச்சனையெல்லாம் வீட்டில் இருக்குது. ஆனால் கருப்பசாமி எந்த செய்வனியாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பணங்காசு செய்வனுக்கு பணங்காசு கொடுக்காத, என் மண்ணை மெரிச்சிட்டேன், உன் குறைய நான் தீர்த்து கொடுக்குறேன், உனக்குன்னு உண்டானதை நான் மீட்டு கொடுக்குறேன். இன்னைக்கு மக்கமாக இருக்கும் எல்லாம் பிரச்சனை, திருமணமும் தடை, தொழிலும் தடையாக இருக்குது. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு சேர்க்கை இல்லாத தேவையில்லாத சேர்க்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனை அப்படின்னு பார்த்தா 3 தலைக்கட்டு ஆகுது. அந்த வீடு கொஞ்சம் தள்ளி இருந்தால் பரவாயில்லையே, அதில் இருந்தீங்கன்னா உன் உயிரோட இப்போ நீ முடிஞ்சிருக்கணும். இடம் விட்டு இடம் மாறணும்னா ஆஸ்பத்திரி செலவு பண்ணே இல்லையா, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணிருக்கணும். அதான் சொல்கிறேன், இன்னைக்கு லட்சக்கணக்காக நீ பண்ணி தான் இங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி வராது, சொத்தை மீட்டு கொடுத்தாங்க. புரியுதா? நல்லபடியாக மீட்டு கொடுத்து எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி தீர்த்து கொடுக்குறேன். தீர்த்தாமி இதில் யார் வீடு கட்டிட்டு இருக்கிறது? யாருங்க வீடு கட்டுறது? கஜநாயகம்பட்டி. கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை வந்து கருப்பசாமி உனக்கு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பொருளாதார தடையாக இருந்தாலும் இதுக்கு மேலே மண்ணை தொட்டா கூட பொண்ணாகும். புரியுதா? அதே மாதிரி மக்கமாக இருக்கும், பேரும் புகழும் கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு நான் வடிவத்து கொடுத்தேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தா நான் தீர்த்தறியா. அதே மாதிரி கருப்பசாமி முன்னோர்களுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தா இறந்த போன உன்னுடைய தாய் தோப்பனை நீ எடுத்து வணங்கணும். ஒவ்வொரு தை மாதமும் நீ எடுத்து வணங்கு. உன் கட்டுமணிக்கும் சரி இன்னைக்கு 2 மாடி போட்டிருக்கிற. புரியுதா? இந்த 2 வருஷத்துக்கு மேலே இன்னொரு மாடிக்கும் நான் வாய்ப்பு அமைச்சு தரேன். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் வராது, எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு இந்த வெற்றி மாலையை உனக்கு நான் அணுகிறேன். ஓ, உனக்கு காசே இல்லைனாலும் இந்த கருப்பசாமி ஏதோ ஒரு ரூபத்தில் அமைச்சு வழிவகுத்து கொடுத்தேன். ஏப்பா சத்தம் போடாதீங்கப்பா. 2 லைனா வராது, 1 லைனா வாங்க. ஏமா லைனா வாங்க. போட்டு போயிட்டே இருக்கணும். ஏமா லைனா வாங்க ஐயா, 1 லைனா வாங்க. 2 லைனா வராது, 1 லைனா வாங்க. காலை தொடங்க, காலை தொடங்க. 1 லைனா வாங்க, காலை தொடங்க. கொட்டு கும்பிடக்கூடாது. 1 லைனா வாங்க, 1 லைனா வாங்க. தயவு செஞ்சு 1 லைனா வாங்க. கொத்தனார் ஆரியா, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு பல துன்பம். அதே மாதிரி உன் கட்டுமணிக்கு வந்து எந்த பிள்ளைகளும் உங்களை எதிர்பார்த்து நீங்கள் உங்களை எல்லாம் மறந்துட்டேன். நெருப்பம் உத்தரவிட்டு எந்த ஒரு உடல் பல போட்டிக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு யாருக்கு இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் கருப்பசாமி நான் சொல்கிறேன், கடைசியாக நீ போய் கருப்பசாமி சொல்லிச்சு உன் பேர் என்ன சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவனுக்கு தெரியாத நீ எதுனாலும் உன் தாய் மண்ணி எடுத்து மூச்சு இருக்கலாமா சாவலாம் அப்படின்னு
இன்னைக்கு என் பிள்ளைய தொந்தரவு பண்ணிட்டு யாரும் எதோ தொந்தரவு கருப்புசாமி உத்தரவிட்டு பௌர்ணமி நல்லபடியாக வந்து உன்னுடைய பொருளாதாரத்துக்கு தடை வராது. கருப்புசாமி இன்னைக்கு தொழிலும் கருப்புசாமி வந்து மேம்படுத்தும் நல்லபடியாக வருமானத்தை வந்துவிட்டு உன்னுடைய கடனை காட்சியை பற்றி கருப்புசாமி உத்தரவிட்டு சிறப்பாக வந்து கருப்புசாமி ராமேஸ்வரம் வாங்க வாங்க திருச்செங்கோட்டுலேருந்து வந்துருக்கீங்களாப்பா? திருச்செங்கோடுப்பா. உன்னோட குடும்பத்தை பார்த்து உன்னுடைய மக்களை பார்த்து தொழில கருப்புசாமி எந்த ஒரு மனநிலை இல்லாத கருப்பை நல்லபடியாக குறிக்கப்படாதுமா குறிக்கப்படாதுமா யாரு போகாம கருப்புசாமி புத்தர் விட்டு நான் அச்சாரம் வச்சு யாரும் எந்த ஒரு குழந்தை இல்லாத கருப்புசாமி புத்தர் சிறப்பாக நான் அதான் சொல்கிறேன் கருப்பு புத்தர் விட்டு பார்த்துருந்தேன் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்புசாமி உத்தரவிட்டு மன கஷ்டப்படுறது எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாத கருப்புசாமி நான் மாற்றி புரியுதா? அதே மாதிரி பொருளாதாரத்தையும் சரி இருக்கிற பொருளாதாரமெல்லாம் உங்ககிட்ட சொச்செட்டு வசதியா வச்சோம் அதுக்கு விளைவு தெரியாது கருப்பா உன்னை நாடி உன்னை நம்பி வந்திருக்கேன் நல்லபடியாக அதை மீட்டு கொடுக்கணும் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னொரு 7 மாதம் அதை நம்ம பணம் கட்ட வேண்டாம் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் மீட்டு கொடுத்துட்டு எனக்கு என்ன என் பிள்ளைங்களுக்கெல்லாம் காக்கா போகணும் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் காக்கா போகணும் எடுத்து கொடுத்துறியா கடைசியாக வசதி கேட்குறாங்க கோயிலுக்கு என்ன செய்யும்பா கருப்புசாமி அந்த பொருளை பேங்கில் வச்சு தான் நான் மீட்டு கொடுக்குறேங்க மீட்டு கொடுத்துட்டு அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் அமைச்சு தராங்கறியா அப்புறம் நீ அதுக்கும் எனக்கு அனுபவத்தை கொடுக்கணும்னு கேட்குறீ எந்த ஒரு குழந்தை இல்லாத கருப்புசாமி உத்தரவிட்டு ஆடி அமாவாசைக்கு எனக்கு கருப்பு உத்தரவிட்டு ஓடணும் குழந்தை போய் சார் நான் வலியுறுத்துறேன் வாங்கம்மா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தது உன்னுடைய மக்களை பார்த்தது நீ வந்தது இப்பதானே வந்துருக்குற என்ன குடிக்கிற குட்டியா நானே குடிக்கிறேன் நான் என்ன பண்றது உன்னை ஏசிட்டு இருக்கேன் இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு அவனை நான் படிப்படியாக குறைச்சி கொடுக்குறேன் நல்லபடியாக இருந்து ஒரு மன கஷ்டம் இல்லாத தீர்க்கிறேன் ஆடி மாதம் கருப்புசாமி ஆடி அமாவாசை 3 நாள் கருப்பு உத்தரவிட்டு எந்த ஒரு குறையும் இல்லாத கருப்பை ஒரு 30,000 பரிகாரம் செலவு பண்ணுறியா? எல்லாம் போய் மாட்டிக்கிறேன் 30,000 என்ன சொல்றாங்க செய்யறது நீ எனக்கு 30,000 செய்யாது ஒரு கொட்டை பண்ணுறாங்க பால் கூட எடு அதான் நான் சொல்றேன் இப்படிதான் வந்து எல்லாம் ஏமாந்து கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குழந்தை இல்லை கருப்பை உத்தரவிட்டு காப்பாற்றணும் அங்கே எங்கிட்ட காசு பணத்தை கொடுக்காத கருப்பை வடிவத்து ஆடி மாதம் 3 நாளைக்கு முன்னே விளக்கம் கேட்டுக்க புரியுதா எனக்கு பால் கூட எடுத்து ஓகே சார்
அது எதுக்கு தெரியல தாய். உன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், உன்னுடைய மக்களை பார்க்கணும். யார் போலீஸார் சுத்தம் போறீங்க வராது சுத்தம் போறீங்க இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் ரிட்டையர் ஆக ஒரு சூழ்நிலை வந்துருக்குங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பிரின்சிபால் அதான் சொல்றேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ வருமானம் வந்து எவ்வளோ இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளரும் இல்லாத கருப்பசாமி நான் ஒன்று படித்தேன். எவ்வளோ அரிசி எடுக்கிறேன்? 11 சிப்பம் ஆடி போய் ஆவணிக்குள்ள நான் கொண்டு வந்து ஒப்படைச்சேன். அப்போ 11 சிப்பம் எடுத்து கொடுத்துறியா? அடிச்சத்தியா? எனக்கு 1000 அமாவாசை என் வீட்டில் மறுபடியும் பேட்டி இருக்கணும். நான் உங்களுக்கு 11 சிப்பு கொண்டாந்து கருப்பசாமி உத்தரவிட்டு நான் வர வைக்கிறேன். நிமிஷம் நான் தூங்க விட இந்த நொட்டு சொல்லி சொன்னீங்க. மருமக தான் சாமி புரிஞ்சுருக்க பையன் என்ன அதுதான் சொல்றேன். என் வீட்டுக்கு வேண்டாம் பையனோட போய் இருக்கட்டும். பையனோட இருக்கட்டும். நீ என்ன சொல்ற? பேசக்கூடாது. பேசினா நான் போ கருப்பசாமி எந்த ஒரு குளருடைய கருப்பசாமி நான் காப்பாற்றி நல்லபடியாக நான் விட மாட்டேன். கூட்டிட்டு வா. நான் பார்த்துறேன். அங்கிட்ட நிம்மதி இன்னும் 30 நாளைக்கு, இன்னும் 27 நாள், இன்னும் 30 நாள் அமாவாசை, 27 நாளைக்குள்ள நான் கொண்டு போவேன். சாட்சி பேர் கருப்பசாமி என் அப்பா கொண்டாந்து சேர்த்துருவார். என் பேச்சு அப்பான்னு கட்டி பிடிக்கிறத நான் பார்க்கணும். நான் வலியுறுத்துறேன். போ. உனக்கு 14 உன்னுடைய மக்களை வார்த்தை, உன்னுடைய தொழிலை கருப்பசாமி அவருக்கு தெரியாது. ஆனால் நீ டிரைவர் உன் சூழ்நிலை உன் கஷ்டம் நஷ்டம் அதுவும் நான் சரி சின்னது சத்தாலும் பெருசு சத்தம். கருப்பசாமி உனக்குன்னு எந்த ஒரு குளரும் இல்லை. நல்லபடியாக சிறப்பாக தொழில் அமைச்சு வந்து இடத்தையும் அமைச்சு கருப்பசாமி உத்தரவிட்டு நீ பண்ணலாம். மாளிகை பார்க்க கருப்பசாமி அப்படின்னு வழிவகுக்கால கருத்து நானும் நல்லபடியாக அடுத்த ஆடி மாதம் சிறப்பாக வருவேன். எந்த ஒரு குளத்தில் ஒரு 350 உட்கார வச்சிருக்கேன். எத்தனை சிப்பம் கருப்பசாமி அடுத்த ஆடிக்குள்ள ஆடிக்கு புத்திர பைக்கலாம் எங்க அமைதியா இருங்க. கருப்பசாமி யாரை காவல் தெரியும் வருங்க இது என்ன அது இல்லைங்க. இதனால மனசு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுத்த கடனும் வரல. இன்னைக்கு கட்டுமனையிலேயே நல்லா பொருளாதாரம். இன்னைக்கு மக்க மரம் கல்வியில எல்லாம் சரியில்லை. மன நிம்மதி இல்லை. இன்னைக்கு எல்லாம் குளறுபடியாக இருக்குது. இன்னைக்கு குறி சொத்தம் கை விட்டு போகிற சூழ்நிலை இல்லை. மன அமைதி அதான் சொல்றேன். இன்னைக்கு மக்க மரம் வேலைச்சல் இடம் இடம் விட்டு இடம் மாறி இருக்கும். இன்னைக்கு எத்தனை 3 மனம் மாற்றிருக்கு. நீங்கள் 4 கலர்கள் இருக்கும். கருப்பசாமி கட்டணாலும் அது மூலப்பூத்தலில் வருது. யாரை வச்சு நீயும் இன்னொரு ஏரியா அப்பல்லையே கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஈசான மூளை அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது.
கொஞ்சம் அர்ஜுன் பக்கம் கொஞ்சம் ஒரு அடி இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் இப்போ கொஞ்சம் கடலில் தான் சிரமமாக இருக்குது. கருப்பு உத்தரவிட்டு அதை நம்ம மாற்றி அமைக்கிறோம். அதே மாதிரி கருப்பசாமி 2 பெண்குள்ள ஒரு ஆண் வருஷம் ஒரு யாருக்கு ரெண்டு இறந்துருக்கு. இன்னொன்று அம்பாசம் ஆச்சா இல்லையா அதான் 2 வாரிசு இப்போ இருக்கிறது 2 அபாசனம் ஆகிடுது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட தொடர்பு அப்படின்னு சொல்லலாம், உன்னுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. மனசில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை உன் கட்டுமனையில் இன்னைக்கு முன்னோர்களுடைய சமாதி இருக்குங்க. இருக்குது சமாதி அப்படின்னு அது யாரும் எடுத்து கும்பிடலை. இன்னைக்கு தாயும் தாப்பனும் எல்லாம் கண்டுக்கல. உன் கூட பிறந்த எத்தனை 3 பசங்களா? நான் சொல்ல இதோட வச்சோம் இன்னைக்கெல்லாம் சொல் பேச்சு அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு உட்பட்டு போட இப்போ தானே இங்கிட்டு வந்துருங்க. வந்திருந்தாலும் இப்போ தான் என் குழந்தைய நான் அமைச்சு கொண்டு வந்தேன். கருப்பசாமி உத்தரவுக்கு சிறப்பாக ஒழிட்டு உன்னோடைய கஷ்டம் உங்களுடைய தொழிலாக கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் பொருளாதார சிரமமாக கடக்கால் தொழில் யாரு செய்யறது? இதனால கருப்பசாமி மன நிம்மதி இல்லாத இருக்கு. கரெக்டாக இருந்துருக்கியா? கருப்பசாமி இவனோட கடைசி வரைக்கும் அவனோட வாழ்க்கை வாங்கலையா? கருப்பு உத்தரவிட்டு எந்த ஒரு குளரும் இல்லை தீர்த்து கணவன் மனை வந்து உன்னை ஏமாத்தான் கருப்பசாமி. ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடி அப்படின்னு பார்க்கலாம் கோரிக்கை வருவது கருப்பம் நல்லபடியாக உங்களுடைய கஷ்ட நஷ்டமும் கருமும் நல்லபடியாக அதெல்லாம் ஆகிட்டு இருக்கு. சில நேரம் உண்மை சொல்லிட்டு சில நேரம் பொய் பேசுகிறேன். அமைச்சு கொண்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்து, உன்னுடைய தொழிலாளர்கள் உத்தரவிட்டு யார் பூமி சம்பந்தம் தொழில் அப்படின்னு செய்கிற எல்லாரும் நஷ்டம் ஏற்படுது. கருப்பசாமி ஏன் பூமி அப்படின்னு பார்க்கலாம் சிறப்பாக வடிவத்தை கொடுக்கணும். இன்னைக்கு என்ன தோட்டம் பூ சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்னு செய்கிறேன். கருப்பு உத்தரவிட்டு இந்த பூமி சம்மந்தப்பட்டது பொருளாதாரத்துக்கு குறையில்லாத வடிவத்தை உன்னுடைய கஷ்டம் எதுவும் இருந்தாலும் தீர்த்து கொஞ்சம் கல்வியிலே தடையாக இருக்குது. புரியுதா? அதே மாதிரி திருமணத்துக்கு இப்போ ஏற்பாடு பண்ணுறது அதான் கல்வியில் தடையாக இருக்குது. தடையாக இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு சிறப்பாக வலியுறுத்து நல்லபடியாக உனக்குன்னு அவச்சொல்ல பணச்சொல்ல வலியுறுத்து தைரியமாக கருப்பு உத்தரவிட்டு உன் பூமிக்கு நான் ஏழை எடுத்து வலியுறுத்து உன்னுடைய கஷ்டமாக தீர்க்கிறேன். உன்னுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா நீ பூமி சம்பந்த பொருளாதாரம் நீங்கள் கடனை வாங்கி வச்சுருக்கீங்க. கடனை கட்டுறீங்க. கருப்பசாமி 6 மாதத்தில் கடனை நான் போயிட்டு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லை. கருப்பசாமி என் குழந்தைக்கு ஏதோ ஒரு உத்தரவு சரி சார். ஐயா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்தேன்,
இதில் கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்கள் மனம் புரியுதா? உன் பேச்சு கேட்கணும். உனக்குன்னு உள்பட்டு எங்கிட்டும் போகாதுன்னு பார்த்து கொடுத்துட்டேன். அதான் எத்தனை கடை வைக்கிறேன், அது எங்கிட்டும் போகாது. கருப்புசாமி நீனே இல்லை கருப்புசாமி 5 மாதத்தில் நான் அதை பற்றி மாறாத பண்ணுறேன். தவறான வழிக்கு போகாது, தப்பாக போகாது, உன்னுடைய பேரை கெடுக்காத. கருப்பை உத்தரவிட்டு நீ மன உருகி மனசார எத்தனையோ காசு போனோம், எத்தனையோ லட்சம் போனாலும் கருப்பா அவங்க கூட இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். கருப்பு உத்தரவிட்டு 6 மாதத்துல பொண்ணை குட்டி நீ சொல்லுங்க. கருப்புசாமி நான் கேட்கணும் வச்சுட்டு என்ன அதை முடிச்சு எனக்கு என்ன விருப்பம் 3 நாள் கருப்புசாமி உத்தரவிட்டு 5 மாதத்தில் குட்டி நான் மாற்றி சிறப்பாக வழியாக அதான் சொல்கிறேன். குட்டியே இதுக்கு மேலே தாய் கவுக்கு கேட்குற கருப்புசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்தீங்க, உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு இப்போ கட்டுமனை அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்காரிக்கும் வந்து இருந்தாலும் கருப்புசாமி தொழில் அமைச்சு கொடுத்தா போதும். இருந்தாலும் கருப்புசாமி விவசாயம் அமைச்சு சிறப்பாக அமைச்சுக்கிறேன். இன்னைக்கு கணவன் மணிக்குள்ளே எந்த ஒரு சண்டை இல்லாத வழியிருக்காங்க. ஒவ்வொரு பொழுதும் விவசாயத்துக்கு போகிறப்ப மனசில் நின்று அந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கு. கருப்புசாமி உத்தரவிட்டு யார் சித்ராங்கிறது யாரு இருக்கிறாங்க டைலாக இருக்கு. புரியுதா? கருப்புசாமி நீங்கள் எல்லாம் பல குழப்பத்தெல்லாம் இருக்கு. எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு மாற்றி அமைச்சிருக்கோம். எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை கருப்புசாமி உத்தரவிட்டு பொருளாதாரம் தடையில்லாத நீங்கள் விவசாயம் நிறைவேற்றி கொடுக்கணும். கருப்பை உத்தரவிட்டு நிறைவேற்றி கொடுக்கணும். அதே மாதிரி கருப்புசாமி சில போலீஸ் வாக்குவாக்கள் இருக்கும். கருப்புசாமி எந்த ஒரு உணர்வு இல்லாமல் தீர்த்து கொடுக்கணும். நல்லபடியாக தொழில் மேம்படுத்துகிறேன். மக்களை ஒன்றுபடுத்தி எந்த ஒரு கஷ்டம் சூழ்நிலை அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத குடிக்க பிரச்சனை இல்லாத அழிவத்து கருப்புசாமி உத்தரவிட்டிருக்கான். நல்லபடியாக உன் தொழில் அப்படின்னு சிறப்பாக வருது. கருப்புசாமி கோயம்புத்தூர்பா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம், உன்னுடைய மக்களை பார்த்தோம், உன்னுடைய தொழிலானது கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் மன சிக்கல். அதே மாதிரி கருப்புசாமி போக்குவரத்தில் அடிபட்டு யாரு உட்காரு கருப்பை உத்தரவிட்டு நல்வழியை கேட்குறேன். ஆனால் இன்னைக்கு உயிர் தப்புனது அப்படின்றதால இந்த கருப்பு ராய்க்கு வேண்டாம். புரியுதா? அதே மாதிரி மன சிக்கல் கணவன் மனைவி மனசில் ஒன்றுபடுத்த முடியல. இன்னைக்கு உடல்நிலையே சரியில்லை. கருப்பா நீ தான் பார்த்து வலியுறுத்தி கொடுக்கணும். கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக வலியுறுத்தி கொடுக்கணும். வழிபடியாக குறைச்சி கொடுக்கணும். எந்த ஒரு கஷ்டம்
ஏற்றி வழிவத்துற உன்னுடைய உடல்நிலை அப்படின்னு பார்த்தாலும் எந்த ஒரு குணம் இல்லை. கருப்பசாமி உத்தரவிட்டு கருப்பசாமி மேட்டூர் 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 கருப்பசாமி மயிலாடுதுறை மயிலாடுதுறை உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் செலவா இருக்கு. அதே மாதிரி செயற்கையாளர் என்னான்னு கேட்டு டேஷனும் ஏறிட்டு வந்து புரியுதா கருப்பசாமி எந்த டேஷன் ஆகணும் கருப்பசாமி உனக்கு தொழில் அப்படின்றத சிறப்பாக வலியுறுத்தும். புரியுதா கருப்பசாமி நான் சந்தோஷமா இருக்க வைக்கிறேன். புரியுதா மன நிம்மதியோட உன் வாழ்க்கையை சிறப்பாக வலியுறுத்தும். இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு தடையாக இருக்குது. வண்டி வாங்கணுமோ இப்போ ஸ்டேஷனில் போய் நிற்கிது. புரியுதா இருந்தாலும் கருப்பசாமி இதை இருந்தால் நல்லபடியாக வலியுறுத்தும். உனக்கென்னு உட்பட்ட சிறப்பாக உன்னுடைய கஷ்ட நஷ்டமும் தீர்க்கிறேன். உன்னுடைய புத்தி மாறாட்டம் சில நேரத்தில் கோவப்படுற, சில நேரத்தில் செய்ய எதாக இருந்தாலும் கருப்பை உத்தரவிட்டு ஒவ்வொரு காப்பாற்ற கருப்பை நான் அமைச்சு தரையா ஓ கருப்பசாமி 30 நாளில் நான் பார்க்குறேன். நீ விளக்கு கேட்டுக்கோங்க. என்னது பிடிக்காத இருக்கு நீ இங்கே நான் கைது கட்டினாதான் கருப்பசாமி திருவண்ணாமலை திருவண்ணாமலை வாங்கப்பா திருவண்ணாமலை யாருப்பா விட்டு கொடுப்பாங்க விட்டு கொடுப்பாங்க விட்டு கொடுவாமா ஆமா பேர் மதிக்க உங்களுடைய குடும்பத்தை பார்த்தேன் மறந்துங்களா என்னது பாரிசுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குங்க. இதனால பொண்ணு வாரிசு ஒன்று வருது அமைக்கலாமா? இதனால கருப்பசாமி ஏதனால இருந்தா அதெல்லாம் விரும்பல. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு என்ன தொழில் அமைச்சு தரேன். அதே மாதிரி கருப்பசாமி திருமண வாழ்க்கைன்னு வரணுமா உனக்கு? மக்கள் மாற நல்லபடியாக வலியுறுத்தணும். நீ என்ன கேட்டு கடவுள் கருப்பை உத்தரவிட்டு கருப்பசாமி யாரும் எதுவும் பேச முடியாது. உன் தவப்பை நான் நிற்கிறேன். புரியுதா கருப்பசாமி இன்னைக்கு பத்திர பொறுப்பு அப்படின்னு பத்திர ஒரு வாரிசு கூட பிறந்த பொறுப்பு ஒன்று தம்பி இந்த இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்கள் எத்தனையோ சூழ்நிலை எத்தனையோ போட்டிகள் இன்னைக்கு வியாபாரம் வெற்றி எதுவும் இல்லை. கருப்பசாமி நான் மனசில் நினைச்ச வாழ்க்கை ஒன்று ஆனால் திருமணம் நடந்த இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ யாரும் எடுத்து எதுவும் பேச புரியுதா எந்த ஒரு குளர்வும் இல்லாத வலுவத்தை கொடுத்து சிறப்பாக வலுவத்தை மக்கள் மாதிரி சிறப்பாக காத்து கருப்பசாமி காப்பாங்க. கருப்பசாமி அந்த காளியை உங்கள்கிட்ட வருவா. அந்த காளியோ நீ எங்கே பிறந்தா? அதான் சொல்றேன். அப்போ வந்து உன் கூட இருந்தாதான் இன்னைக்கு சிவனும் உங்ககிட்ட வருவோம். புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அதே நான் வடிவத்தை கொடுத்தேன். கருப்பசாமி கூட குடும்பத்தை பார்த்து உன்னுடைய மக்களை பார்த்து உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு பல குளறுபடிகள் நீங்கள் கட்டுமனை அப்படின்னு பார்த்தா கட்ட முடியல. நீங்கள் எல்லாம் குளறுபடிகள் நிற்கிது, பல கஷ்டத்தில் நிற்கிது. கருப்பா நீ தான் பார்த்து இந்த வீடு வசதி அமைச்சு தரணும். நீயே சொல்லு
நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். வீடு வாசல் கட்ட முடியாது. கருப்பசாமி நீ தான் அமைச்சு தரணும். எத்தனை வருமானம் எல்லாரும் சிரமப்பட்டுக்கணும். கருப்பா நீ தான் அமைச்சு கொடுத்து கருப்பசாமி கடனை கட்சி கட்டி கொடுக்கணும். ஏன் கட்ட வரைக்கும் எந்த ஒரு பொருளாதார தடப்பாடு இல்லாத வலுவத்துக்கு கொடுக்கணும். கருப்பு உத்தரவிட்டு ஓட வைக்கும். எந்த ஒரு பொருளாதார தடை இல்லாத வலுவத்துக்கு கொடுக்கணும். யார் பெருசு கேட்காது. உனக்கு என்ன புத்தியோ அதை கேளு. கருப்பு ஓடுங்க. உனக்கு எந்த குறையும் இல்லாத நினைக்க கருப்புசாமி நான் கேட்டு வலுவத்துக்கு கொடுக்கணும். கருப்புசாமி யார் ராமன் இருந்தாலும் கருப்புசாமி அவங்க பேச்ச கேட்கணும். உனக்கு எதுவும் உள்பட்டு என்னோட புத்தியை நியமனமாக பண்ணி அது போட இல்லை. கருப்புசாமி காப்பாங்க. அம்மா வாங்கம்மா, போதுமா ஒவ்வொன்றா அம்மா வாங்க. கருப்புசாமி இளம்பிள்ளை இளம்பிள்ளைக்காப்பா, இளம்பிள்ளை வரங்க சாமி, வாங்கப்பா வாங்கப்பா, அம்மா இங்கிட்டு வாங்க. இளம்பிள்ளைய வாங்கப்பா, தொட்டு கும்பிடுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க. கருப்புசாமி கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை அதான் சொல்றேன். கடன் பிரச்சனை. இன்னைக்கு மக்கள் மாறும் சொல் பேச்சு கேட்கணும். யாரு கால் கல்யாணம்னு வருது. யாரு கணேசங்கிறது யாரு? நான் சொல்றது கணேசங்கிறது யாரு? இருந்தாலும் கருப்பசாமி யாருக்கும் அக்கம் பக்கம் பிரச்சனை வழிபட போகுது. புரியுதா? உன்னுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் நீ இன்னைக்கு பார்த்தா 3 மாதமே நான் மனைவி வரணும். ஆனால் உத்தரவு கொடுக்கணும். புரியுதா? கருப்பசாமி இதுக்கு மேலே உனக்கு என்ன உன்னுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்க்க குழந்தை அப்படின்னு பார்க்க பெண் தெய்வம். புரியுதா? நீங்கள் பெண் தெய்வம் அதான் வழி வந்துருச்சு. உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை இல்லாத கருப்பசாமி இன்னைக்கு கடனும் தலைக்கு மேலே சூழ்நிலை. அதனால உடல்நிலை சரியில்லாத கருப்பு உத்தரவிட்டு கூட கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு தடை இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு கண்ணை மூடி தூங்கும். கடனை எதுவும் நினைக்காது. கருப்பு உத்தரவிட்டு என் மண்ணை மேய்ச்சி சிறப்பாக வந்து சரி விளக்கம். கருப்பசாமி கேரளாயா? பா கேரளாப்பா, கேரளா பா கேரளா, பா கேரளாப்பா. வராங்க சாமி. சண்டை போடாம வாயா. இருக்கணும். யாரு ஓரம் 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 தள்ளி உட்காந்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்துருந்தாங்க. உன்னுடைய மக்களை பார்க்க எந்த பறையா பறையா இல்லை அறிஞ்சிடல எந்த மனசிலாயே இல்லை. மனசிலாயே இல்லை மனசிலாயே இல்லையா மனசிலாயே சார் உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுடி அப்படின்னு பார்க்கலாம் என்னால் தீர முடியவில்லை. புரியுதா? பல போட்டிகள் அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா புத்திரவாய்க்கும் தடையாக இருக்குங்க. குட்டி அவட குட்டி நடுவே வந்துருவோம். வாரிசு வந்துருக்கணும். நீ இல்லைங்கிற புத்திரவாய் எத்தனை மாதம் இருக்கு? அதான் இருந்தாலும் கருப்பசாமி புத்திர வைக்கியம் அமைக்கிற சூழ்நிலை அவட இருந்து அந்த வாரிசு வந்து அவனுக்கு உனக்கு அமைக்கணும். அவட உனக்கு மன நிம்மதி இல்லாதான் இவிட நம்மளுக்கு எந்த பணி வேண்டாம். நம்ம நாட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் நாம் இருக்கு அப்படின்னு நினச்சிருக்கோம்.